வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாசி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தாங்க பார்க்குறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு மாத ராசி பலன்கள் பார்க்குறோம், தினசரி ராசி பலன்கள் பார்க்குறோம், வார ராசி பலன்கள் எல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த ராசி பலன்கள்லாம் பார்க்கும்போது அன்பர்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லதும் சொல்கிறீங்க, தீமையும் சொல்கிறீங்க. அப்போ நன்மை தீமைகளை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தீமைகளை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விகள் நிறைய கேட்கப்படுதுங்க. நம்ம தீமைகளை வச்சு நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு போயிடலாம். பாசிட்டிவாக சொல்லிட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காதுங்க. ஏன்னா நன்மைகள் நடக்கிறது கண்டிப்பாக நடந்துடும். தீமைகள் நடக்க இருப்பதை தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஜோதிடமே சொல்கிறோம். அதனால் இந்த ஜோதிடத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீமைகளை முன்கூட்டியே அறிஞ்சு அதற்குண்டான தெளிவான ஒரு புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படணும். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஜோதிடர்களுமே மெனக்கெட்டு ஒவ்வொரு காணொலியும் போடுறாங்க. ஏன்னா இது சின்ன வேலைகள் இல்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோம்னா அதுக்கு உண்டான உழைப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொண்டு செயல்படுங்க. அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராசி பலன்களையும் பாருங்கள், லக்கண பலன்களையும் பாருங்கள். ஏன்னா 2 பலன்களையும் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்குங்க. இப்போ நம்மளுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா உயிர் இருந்தால் தான் அந்த உடம்பு இயங்கும். அப்போ உடம்பும் உயிரும் தேவைப்படுது. அதே போல் தான் லக்கணமும் ராசியும் 2ம் இணையும் போது தான் நமக்கு ஜாதக பலன்கள் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் லக்கண பலன்களையும் பாருங்கள், ராசி பலன்களையும் பாருங்கள், 2 பலன்களையும் சேர்த்து பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ராசி பலன்கள் எப்படி பார்க்குறது, லக்கண பலன்கள் எப்படி பார்க்குறதுனா, ராசினா மேச ராசியாக இருப்பீங்க, சிம்ம லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ மேசராசி பலன்களும் சிம்ம ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன்கள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த முழு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இந்த மாதத்தை முன்கூட்டியே அறிந்துக்கிட்டு அந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்யலாம், எதிலெல்லாம் கவனமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஜோதிடமே சொல்கிறோம். அப்போ நீங்கள் இதை புரிந்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் நல்லபடியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ நம்ம சொல்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நாங்கள் ஒரு விஷயத்தில் பாதகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க. இப்போ நம்ம மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்குண்டான கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா மாதத்தோட ஆரம்பத்தில் கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா மேசத்தில் குரு பகவான் இருக்காருங்க, கன்னியில் கேது பகவானுடைய பயணம் இருக்குது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க, கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி சூரியன் புதனுடைய சேர்க்கை பெற்று அமைய போகுது, மீனத்தில் ராகு சந்திரனுடைய பயணங்கள்லாம் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் கிரக மாற்றங்களும் இருக்குங்க. 13/2/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாரு. 13/2/2024 மகரத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. 2/3/2024 மீனத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பயணம் செய்ய போகிறாங்க இடப்பெயர்ச்சியாகி. 8/3/2024 கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்ய போகிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், கிரகங்களுடைய மாற்றங்கள், இதை வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம். அப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த மாசி மாதத்தில் ஏற்பட போகுது, உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்றத தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போங்க. அப்போ இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருதுங்க. இந்த கும்பராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப மாதம் என்றும் அழைக்கப்படுதுங்க. அப்போ இது 11வது மாதம்னால இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா கும்ப மாதம்னே போற்றப்படுதுங்க. அப்போ மாதத்தோட துவக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைந்து கும்பராசியில் சஞ்சரிக்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்குது. கிரகங்களுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுதுன்னு நம்ம பார்ப்போங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனியோடு 6ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சஞ்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குங்க. பண வரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தைரியத்தோடு செயல்படுவீங்க, எதுலேயுமே தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. அப்போ உங்களுடைய அப்பா விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் தவறுங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. அப்பாவுடன் சில சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கள் தவிர்த்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல இருந்தால் கூட செவ்வாயும் சுக்கிரனுடன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பார்த்தீங்கன்னா
பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் விஷயங்களில், அதாவது கன்னிராசி அன்பர்கள் காதல் விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. காதல் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. அது திருமணத்திற்கு முடியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாகவும் மெதுவாகவும் செல்ல வேண்டிய ஒரு மாதமாக இருக்குது. அப்போ மின் சாதனங்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் யாருக்குமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் கடன் கொடுக்கவே வேண்டாமுங்க. ஏன்னா கடன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் திரும்ப வரவே வராதுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நனவாகக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்க போகுது. அப்போ நண்பர்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி குடும்பத்தில் ஒரு அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் இதெல்லாம் ஓங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு காலமும் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பண விஷயத்தில் கொஞ்சம் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. தொழில் ரீதியாக வீண் நெருக்கடிகளை எல்லாம் சந்திக்க நேர்ந்தால் கூட எதையுமே சமாளித்து அடைய வேண்டிய இலக்குகளை எல்லாமே அடையக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும்னு சொல்லலாமுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தால் கூட உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளால் பார்த்தீங்கன்னா நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த இடத்துல நிலவக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி நீங்கள் எந்த இடத்துலையும் முன்ஜாமீன் கொடுப்பது இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ குறைந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. குரு 8ல் சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா வேலைப்பளுவெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சனி 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ருண ரோகஸ்தானத்தில் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில தடைகள் இருந்தால் கூட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ சனியுடைய தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வெற்றிகளை கொடுக்குங்க. அப்போ ஒரு கிரகங்கள் சூரியனோட சேரும்போது சில பாதிப்புகளை ஏற்படுத்தினா கூட சனி தனித்து நின்று உங்களுக்கு பலன்களையும் நல்லபடியாக கொடுக்குறாருங்க. அப்போ நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள்லையும் ஏற்பட போகுது. அப்போ இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாத்தையுமே அதிகரித்து கொடுக்கக்கூடியவராகவும் இருக்காருங்க. இவர் கொடுக்கும்போது சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது அதெல்லாம் தடுப்பார். அப்போ உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்தினாலே எளிதாக நீங்கள் வெற்றி பெறலாமுங்க. அப்போ இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வருங்க. தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட சிறு சிறு விஷயங்களில் உங்களுக்கு உடல் உபாதைகள் உண்டாகக்கூடும். அதனால் சுறுசுறுப்புக்கு ஆனால் பஞ்சம் இருக்காதுங்க. கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது குறைந்து உங்களுக்கு உங்களுடைய சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்தால் கூட அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்களில் அமைய போகுது. அதே போல் உங்களுடைய உயர்வான ஒரு சூழ்நிலைகள் காரணமாக அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பெற முடியுங்க. வேலைக்கு செல்பவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமும் ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்பும் வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுதுங்க. அப்போ விரும்பிய இடத்துல பதவி உயர்வு கௌரவ பதவிகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். அப்போ உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் எல்லாமே விழுந்தால் கூட அதையெல்லாம் தற்போது பொறுமையாக இருந்து அதை எல்லாமே விளக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மன திருப்தியுடனும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டு அதையெல்லாம் எளிதாக களையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க. அதில் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. தொந்தரவுகள் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் இந்த மாதம் அதை எளிதாக கடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. அப்போ உங்களுடைய தனித்திறமையால் எதையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அப்போ இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருந்தாலே போதும். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நற்பலன்களை அடையக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள்லாம் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் என வர்ணிக்கக்கூடிய கேது பார்த்திங்கன்னா ராகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேது உங்களுடைய ஜென்ம ராசிலையும் ராகு பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்லேயும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அங்கே தான் சஞ்சரிக்க போகிறாங்க.
அதனால் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டங்கள் நன்மையை தருமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடுனா குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. பொறுமையோடு இருங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீரென்று உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனால் கொஞ்சம் குறிப்பாக ஒவ்வொரு காரியத்திலையும் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல வளமான பலன்களை எல்லாம் நீங்கள் பெற முடியுங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய கூட்டாளிகளிடம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாமுங்க. அதனால் கூட்டாளியை கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அதனால் ராகு கேதுவால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக ஈடுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய உறவினர்களுடைய வருகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை எல்லாம் நீங்கள் சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு உண்டாகும். அவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரமாக இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபங்கள் தேடலாமுங்க. சிலர் குடும்பத்தினரோட கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதில் லாபங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க. சேமிப்பு எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய உழைப்பையும் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கக்கூடும். ஒரு முழுமையான பலனையும் திருப்தியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ எதிர்ப்புகள், இடையூறு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தால் கூட உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை எல்லாம் போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போது. சித்திரை 1, 2 பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் கடமைகளை எல்லாத்தையும் காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வைத்திய செலவும் வீண் விரய செலவுகள் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லையும் ஏற்படும். அதனால் சில சமயம் உங்கள் மனசளவில் விரக்திகள் ஏற்படலாம், கவலைகள் உண்டாகலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களையும் செய்து கொள்வதால் உங்கள் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடுங்க. அப்போ தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் முற்றிலும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் காண்பீங்க. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ 14/2/2024 காலை 10:43 மணி முதல் 16/2/2024 பகல் 2:43 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதே போல் 12/3/2024 இரவு 8:29 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாமுங்க. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது இந்த நாள் உங்களுக்கு மிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.